அலகு 11 இலத்திரனியல் அலகு 11 போடுவோம். ரைட். ஓகே, இப்ப இதுல என்னன்னு சொன்னால் என்ன, இதுல முக்கியமான விஷயங்கள், அதாவது உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் என்று நான் தரையில குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் தான். ரைட். இப்ப இதுல இப்ப அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கடத்தி, காவடி, இது ரெண்டும் ஆல்ரெடி நாங்க படிச்சிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம்தான் குறை கடத்தி. ரைட். ஒன்று கடத்தி, மற்றது காவடி. குறை கடத்தி என்று சொன்னால் கடத்திக்கும் காவடிக்கும் இடையில இருக்கிறத சொல்லுவோம் குறை கடத்தி என்று சொல்லுவோம். ரைட். இப்ப கடத்திகள் முதலாவது பிரிச்சு கொள்வீங்க. இந்த கடத்தும் அடிப்படையில் திரவியங்கள். ரைட். கடத்தும் அடிப்படையில் திரவியங்களை நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். ரைட். ஒன்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று கடத்திகள், கடத்தல் அடிப்படையில் முதலாவது கடத்திகள். இரண்டாவது காவலிகள், மூன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால் குறை கடத்திகள். மூன்றாவது குறை கடத்திகள் என்று நாங்கள் 3ஆ பிரிக்கலாம். அவர் கடத்தி என்று சொன்னால் அண்டம் போட்டமினியில சொன்னாங்க. உலோக கடத்தி என்றால் அவர்ல சுயாதீனமாக இப்படி இலத்திரங்கள் இருக்கும், அதாவது தன் பாட்டுல அசை. ரைட். கடத்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் இவர் எப்படி இருப்பார் என்றால் சுயாதீன இலத்திரன் காணப்படும் கடத்திகள். காவலிகளை பொறுத்த வரைக்கும் காவலிகள் சுயாதீன இலத்திரனை தோற்றுவிக்கிறாங்க. நாங்கள் வேணுமென்றால் ஏதாவது நிலை மின்னேற்றங்களை செய்து ஏற்றத்தை தூண்டலாம் ஒழிய அங்க இலத்திரன் இருக்க போறது இல்லை, சுயாதீனமாக அசைகிறது. அப்ப இங்க ஒருபோதும் சுயாதீன இலத்திரன் காணப்படாது. ஒருபோதும் சுயாதீன இலத்திரன் காணப்பட மாட்டான். சுயாதீன இலத்திரன் காணப்படாது. எங்க காவலிகள்ல காணப்படவே மாட்டான். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குறை கடத்திகளுக்கு இப்ப வெப்பநிலையோடு நாங்கள் பார்க்க போறோம் விஷயம். அதாவது ஒரு தாழ் வெப்பநிலையில இருக்கும்போது, அதாவது தாழ் வெப்பநிலையில இருக்கைக்குள்ள அவருக்குரிய தடை கூடுதலாக இருக்கும். ஒரு தாழ் வெப்பநிலையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குறை கடத்திகளோட தடை கூடுதலா இருக்கு. நாங்கள் வெப்பநிலையை கூட்டும் போது, வெப்பநிலையை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு வரைக்குமே அவரை கடத்துற இயல்பு கூட கடத்த இயலாது, ஓரளவு கடத்துற இயல்புக்கு கொண்டு வரணும். அப்ப இது ஒரு விசேட நிபந்தனை. அதாவது என்ன நிபந்தனை? ஒரு வெப்பநிலையை அதிகரிக்கும் போது, ரைட், வெப்பநிலையை நாங்கள் கூட்டி கொண்டு வரோம். வெப்பநிலையை கொஞ்சம் அதிகரிக்கல, அதாவது அந்த பிணைப்புல இருக்கிற இலத்திரனை விடுவிச்சு அதை என்ன செய்யும்? மின்னை கடத்தும். ஒருபோதும் காவலிகள் மின்னை கடத்தாது. இந்த கூற்றுக்கல்வியில வாரது குறை கடத்து. வெப்பநிலையை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் போது அதாவது என்ன நடக்கும்? வெப்பநிலையை கூட்டல அதனுடைய தடை குறை. ரைட். அதாவது வெப்பநிலையை நாங்கள் கூட்டிக் கொண்டு வர இந்த குறை கடத்திகளுக்கு வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும்போது தடை குறை. அந்த வரைவு இருக்கு, நீங்க லெவல் போயிட்டு படிப்பீங்க. வெப்பநிலையை நாங்கள் தடை அதாவது உயர் ஒரு தாழ் வெப்பநிலையில குறைவா இருக்கும், போக 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 தடை குறைஞ்சு கொண்டு வரும், வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போயிடும். ரைட். அது குறை கடத்திகளை பொறுத்த வரைக்கும் சாத்தியம். அப்ப வெப்பநிலையை அதிகரிக்கல இலத்திரன்கள் என்ன நடக்கும்? பிணைப்புல இருந்து இலத்திரன் விடுவிக்கப்பட்டு அவை மின்னை கடத்தும். ரைட். மின்னை கடத்தும். ஒரு விசேட நிபந்தனையில மின்னை கடத்தும். ரைட். அப்ப முதல் இது ஒரு எழுதி கொள்ளும். கடத்தும் அடிப்படையில் திரவியங்கள் என்று போட்டுட்டு, கடத்தும் அடிப்படையில் திரவியங்கள் என்று போட்டுட்டு
கடத்தும் அடிப்படையில் திரவியங்கள். முதலாவது கடத்திகள். இன்னைக்கு ஒரு அடிப்படை விஷயத்தை மட்டும் சொல்றேன். உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும் தானே. நான் அப்படி நாளைக்கு உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் நான் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கிளாஸ் போடுறேன். கடத்தும் அடிப்படையில் திரவியங்கள் வந்துட்டு முதலாவது கடத்திகள், இரண்டாவது காவடிகள், மூன்றாவது குறை கடத்திகள். பிரிச்சு கொடுங்க மூன்றா. வெப்பநிலை அதிகரிக்கும் போது இடத்திறன் விடுவிக்கப்பட்டு மின்னை கடத்தும். இதான் முக்கியமான விஷயம். குறை கடத்திகள் மூன்றும் எழுதினால் ஓகே என்று போடுங்க. யக்ஷினி எத்தனை மார்க்ஸ்? சயின்ஸ். யக்ஷினி எத்தனை மார்க்ஸ் சயின்ஸ்? விலங்குல chat boxல போடுவோமா நீங்க கதைக்கிற விலங்குல. சரியா நான் பாக்கல. ஓகே. இதுல சுயாதீன இலத்திரன் காணப்படும். இங்க ஒருபோதும் காணப்படாது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது இலத்திரன் விடுவிக்கப்பட்டு அது பிணைப்புல மின்னை கடத்தும். மின்னை கடத்தும் சுயாதீன இலத்திரனாக மாறும் என்று பொருள். சுயாதீன இலத்திரனாக மாறும். ரைட். எழுதினால் chat boxல ஓகேன்னு போடுவோம். ரைட். இனி இத குறை கடத்திகள் என்று சொன்னால் அதுக்கு மெயினா 2 உதாரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னால் சிலிக்கன், அடுத்தது வந்து ஜெர்மானியம். அதை நோட் பண்ணி கொடுங்க. குறை கடத்திகள் என்று சொன்னால் பொதுவாக நாங்கள் சொல்ல போறது 2 பேர். ஒன்று சிலிக்கன், மற்றது வந்து என்னது ஜெர்மானியமாக இருக்கு. ஒன்று சிலிக்கன், மற்றது ஜெர்மானியம். ரைட். இனி இந்த குறை கடத்திகள் இந்த சிலிக்கன் எப்படி இருக்கிறார்ன்றதை பார்க்க போறோம். ரைட். இப்ப குறைகடத்தி என்று சொல்லிக்கல இப்ப சிலிக்கனை நாங்கள் சொல்றோம் தானே. இப்ப சிலிக்கன் வந்து 4ஆம் கூட்ட மூலகம். சிலிக்கன் என்ன 2,8,4 அவருடைய இடத்துல நிலையமை. அப்ப இந்த சிலிக்கன் வந்து எப்படி பிணைப்புல இருப்பார் என்றால்
சிலிக்கனை வந்து பார்த்தோம்னா ரைட். இப்ப சிலிக்கன்ல வந்து அவற்றை வலுவள ஓட்ட 4 இலத்திரன்கள் காணப்படும். இந்த பக்கம் 1 2 3 4. இன்னும் ஒரு சிலிக்கன் எடுக்கணும். இந்த பக்கம் 1 2 3 4. இன்னும் ஒன்று எடுக்கணும். 1 2 3 4. இங்கால இன்னும் ஒன்று எடுத்தா ரைட். 1 2 3 4. இப்ப பாருங்க, இந்த சிலிக்கன்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, சிலிக்கன்ல வந்து வலுவள ஓட்டுல 4 இலத்திரன்கள் இப்படி பிணைக்கப்பட்டு காணப்படும் ரைட். அதாவது வலுவள ஓட்டுல 4 இலத்திரன் காணப்படும். இப்ப தாழ் வெப்பநிலையில தான் இப்படி காணப்படும். இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால் வெப்பநிலையை கூட்ட போறேன் ரைட். இப்ப சிலிக்கனுடைய வெப்பநிலையை என்ன செய்ய போறேன் என்றால் கூட்ட போறேன். அப்ப இது ஒரு சிலிக்கன் 2 3 இப்படி சிலிக்கன் வந்து இப்படி பிணைப்புல இருக்கு. அதாவது இந்த சிலிக்கன் இவரோட இப்படி பிணைப்புல இருக்கிறார், இவர் இப்படி இவரோட பிணைப்புல இருக்கிறார், இவர் இப்படி இவரோட பிணைப்புல இருக்கிறார். அப்படி ஒவ்வொருத்தரோட பிணைப்புல இருக்க போறேன். இது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பிணைப்பு அதுல இருக்கிற இலத்திரன்கள் இந்த குரோஸ் வேணும்னா இத என்றே போட்டுக்கொள்ளலாம். இப்படி 4 இலத்திரன் இருக்கு ரைட். இலத்திரன் ஒரு சிலிக்கனை சுற்றி இப்படி 4 இலத்திரன்கள் இப்படி காணப்படும் ரைட். ஒரு இலத்திரனை சுற்றி 4 இலத்திரன் காணப்படுது. இப்ப மற்றவரோட இவர் பிணைப்புல ஈடுபடுறாருண்டா, இப்ப இன்னும் ஒரு சிலிக்கனை நான் இங்கால போடுறாண்டால் அதே மாதிரி இங்கால 4 பிணைப்பு இப்படி ஏற்படும் ரைட். இது வந்து அந்த பிணைப்புல ஈடுபட்டு இருக்கிறத காட்டுறேன். இதுல இலத்திரன் இருக்குது. இப்ப பாருங்க, இவற்றை வலுவள ஓட்டுல இப்ப இவருக்கு 2 4 6 இன்னொரு சிலிக்கன் இங்க வரைக்குல ரைட். இப்படி ஒவ்வொருத்தரோடையும் பிணைப்பு ஏற்படுத்தி அதை என்ன செய்யும், உங்களுக்கு வலுவள ஓட்டுல 4 தான் இருக்க போகும். மற்றவரோட இருக்கைகளை உறுதியாக இருக்கும், பிணைப்புல இணைக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா இப்ப இவர் 4 வலுவளவு பெற்ற 4ன்னா இவற்றை வலுவள ஓட்டு வந்து 8 கடையணும். அப்ப 4 பேரோட இப்படி பங்கீட்டு வலுப்பிணைப்புல என்ன செய்யும், ஈடுபட்டு காணப்படும் ரைட். இவற்றை வலுவள ஓட்டுல 4 இருக்கும் ஒரு சிலிக்கனை பொறுத்த வரைக்கும் அவர் மற்றவரோட பங்கீட்டு வலுப்பிணைப்புல இருப்பார். இப்படி காணப்படுறது வந்து சிலிக்கன். இப்ப ஆரம்பத்துல இப்படி இருக்கு. இப்ப இது வந்து எந்த வெப்பநிலை, இது வந்து தாழ் வெப்பநிலையில சிலிக்கன் இப்படி காணப்படும். இது தாழ் வெப்பநிலையில ஒரு சிலிக்கன்ல என்ன நடக்கும், இலத்திரன்கள் சுயாதீன இலத்திரன்கள் இலத்திரன்கள் இங்க இப்ப நோமல் அசையாத பிணைப்புல ஈடுபடாத இலத்திரனை தான் சொல்லுவோம் சுயாதீன இலத்திரன். இப்ப எங்க இப்படி இருக்குதுன்னா எல்லாமே பிணைப்புல ஈடுபட்டு இருக்கு. ஒரு சிலிக்கன் இந்த மையமா இருக்கு, இந்த சிலிக்கனை பார்த்துக்கொள்ளும். இவற்றை வலுவள ஓட்டுல 4 இருக்கும், மற்றவரோட பங்கீட்டு பிணைப்புல ஈடுபட்டிருக்கார். இது பிணைப்புல ஈடுபட்டிருந்தால் அது சுயாதீன இலத்திரன் இல்லை. சுயாதீன இலத்திரன் என்றால் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் ரைட். முதல் அந்த வகைப்படுத்தினதுக்கு கீழ் எழுதிக் கொள்ளுமோ, வகைப்படுத்தினதுக்கு கீழ் எழுதுமோ, சுயாதீன இலத்திரன்கள் என்பது சுயாதீன இலத்திரன்கள் என்பது சுயாதீன இலத்திரன்கள் என்பது பிணைப்பில் ஈடுபடாத சுயாதீன இலத்திரன்கள் என்பது பிணைப்பில் ஈடுபடாத இயங்கும் இயல்புடைய இலத்திரன்கள். சுயாதீன இலத்திரன்கள் என்பது பிணைப்பில் ஈடுபடாத சுயாதீன இலத்திரன்கள் என்பது பிணைப்பில் ஈடுபடாத இயல்புடைய இலத்திரன்கள். பிணைப்பில் ஈடுபடாத இயங்கும் இயல்புடைய, பிணைப்போடு ஈடுபடக்கூடாது. இப்ப இதுல எல்லா இலத்திரனும் ஒரு சிலிக்கன் எடுத்தீங்க என்றால் அவற்றை வலுவள ஓட்டுல 4 இருக்கும், அது பிணைப்புல ஈடுபடு. அதனால இப்ப சுயாதீனமான இலத்திரன்கள் இல்லை ரைட்.
பிணைப்பில் ஈடுபடாத இயங்கும் இயல்புடைய இலத்திரன். ரைட். இது இப்ப 4ஆம் கூட்டம் ஏன் நாங்கள் பார்க்கிறோம், என்னது குறை கடத்தியாக தொழிற்படுது இந்த 4ஆம் கூட்டம். ரைட். அப்ப ஒரு சிலிக்கன் ஒரு வலுவள ஓட்டுல அவற்றை 4 இலத்திரனோட பிணைப்புல ஈடுபட்டு கொண்டு இருப்பார். எப்ப தாழ் வெப்பநிலையில நல்லா பிணைக்கப்பட்டு இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்று சொன்னால், சற்று வெப்பநிலையை கூட்ட போறேன். அப்போ ஒரு ஒரு இலத்திரன் ஒரு சிலிக்கன் எடுத்தீங்கன்னா அவற்றை 4 இலத்திரன் இப்ப இருக்கு. இப்ப நான் வெப்பநிலையை கூட்டுறேன், இதை அடிக்கிறேன். இப்ப வெப்பநிலையை நான் கூட்டினால் நான் வெப்பநிலையை கூட்டுறேன். வெப்பநிலையை கூட்டின உடனே இதுல இருக்கிற இந்த ஒரு இலத்திரன் எடுக்கும். இதுல இருக்கிற இவர் என்ன செய்வார் என்றால், இந்த இலத்திரன் இங்க வெளியேறும். வெப்பநிலை ஆரம்பத்துல தாழ் வெப்பநிலையில இருக்கைக்குள்ள நல்லா பிணைக்கப்பட்டு இருக்கும். வெப்பநிலையை சற்று கூட்டின உடனே இந்த இடத்துல ஒரு துளை உருவாகும். இந்த இலத்திரன், இதுல இருக்கிற இலத்திரன் வெளியேற இந்த இடத்துக்கு என்ன உருவாக்கப்படும், ஒரு துளை உருவாக்கப்படும். ரைட். இதுல இலத்திரன் இங்க வெளியேற இதுல ஒரு துளை உருவாகும். ரைட். அப்ப அங்க துளை உருவாகிட்டு சொன்னார், இந்த வெளியேற இந்த இலத்திரன் என்ன செய்யும், சுயாதீனமாக இயங்க வலிக்குது. வெப்பநிலையை கூட்டினோட இலத்திரன் இயங்க வலிக்குது. அப்ப பிணைப்பை விட்டு வெளியில போகுது. அப்ப பிணைப்புல ஈடுபடாத இலத்திரனை தான் என்னன்னு சொல்ல போறோம், சுயாதீன இலத்திரன். ஆகவே மின்னை கடத்துறதுக்கு வெளிக்கிடுவோம், அதாவது வெப்பத்தை கடத்த வெளிக்கிடும். ரைட். அத கேள்வியா எழுதி கொள்ளும். அடுத்த கேள்வியா எழுதிக்கணும். 4ஆம் கூட்டமான சிலிக்கன் 4ஆம் கூட்டமான சிலிக்கன் 4ஆம் கூட்டமான சிலிக்கன் சில சந்தர்ப்பங்களில் 4ஆம் கூட்டமான சிலிக்கன் சில சந்தர்ப்பங்களில் மின்னை கடத்துவதற்கான காரணம் யார்? 4ஆம் கூட்டமான சிலிக்கன் சில சந்தர்ப்பங்களில் மின்னை கடத்துவதற்கான காரணம் யார்? 4ஆம் கூட்டமான சிலிக்கன் சில சந்தர்ப்பங்களில் மின்னை கடத்துவதற்கான காரணம் யார்? ரைட். முதல் போடுவீங்க தாழ் வெப்பநிலையில் என்று போட்டு இந்த படத்திற்காக வரும். உங்களுக்கு தெரியும், மாகாண மட்டத்தில் இந்த படம் வந்ததை எம்சிக்குள்ள இந்த படத்தை வச்சு கேட்கலாம். ரைட். அப்ப ஒரு சிலிக்கனை கிருவீங்க, மற்ற இலத்திரன்களை எப்படி நோட் பண்ணுமோ இந்த படத்தை குறிக்கணும். 4ஆம் கூட்டமான சிலிக்கன் மின்னை கடத்துவதற்கான காரணம் தாழ் வெப்பநிலையில் என்று போட்டுட்டு இந்த படத்தை பெறும். தாழ் வெப்பநிலையில் அந்த டைம்ல எல்லா இலத்திரன்களும் பிணைப்பில் ஈடுபடும். தாழ் வெப்பநிலை என்று போட்டு இந்த படத்தை பெறும். ரைட். தாழ் வெப்பநிலையில் என்று போட்டுட்டு இந்த படத்தை பெறுவீங்க. இதுல இவருக்குரிய இலத்திரனை இதுல காட்டுறேன். இப்ப பங்கிட்டு வெளிப்பிணைப்பிங்க மேலில இவர் இவரை சுற்றி 4 இலத்திரன் இருக்கும். தாழ் வெப்பநிலையில் ஒரு சிலிக்கனை சுற்றி. ரைட். நிரோயன் சயின்ஸ் மார்க்ஸ் தந்தா செல்லோடா, இத்தனை மார்க்ஸ் நிரோயன்
எங்கட வகுப்பு தரையில என்ன ஓகே ஓகே தாழ் வெப்பநிலையில் ஒரு சிலிக்கனை சுற்றி 4 காட்டியிருப்பீங்க. அடுத்ததா போடுங்க. இந்த படம் இருந்தால் ரைட், பேசிக் தாழ் வெப்பநிலையில் என்று போட்டுட்டு இதில் போடுவீங்க எல்லா இடத்திறன்களும் பிணைப்பில் ஈடுபடும். தாழ் வெப்பநிலையில் என்று போட்டிருப்பீங்க எல்லா இடத்திறன்களும் பிணைப்பில் ஈடுபடும். இவர் எல்லாமே என்ன செய்யறார்? பிணைப்புல அடுத்தடுத்தவரோட ஈடுபட்டு இருக்கிறார். இந்த படம் கூறினால் அடுத்தது தாழ் வெப்பநிலை என்று போட்ட மாதிரி வெப்பநிலையை 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 சிறிது அதிகரிக்கும் போது என்று போடு. வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கும் போது என்று போடுவோம். இந்த படம் கீறினால் வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கும் போது வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கும் போது அதாவது 0 கெல்வினை விட கூட்டுறத வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கும் போது வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கும் போது 0 கெல்வினை விட கூட்டுதல் என்று போடும் பிராக்கெட். வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கும் போது இதே படத்தை கீறுவீங்கள். இதுல என்ன நடக்க போகுது? இந்த இலத்திரன் இருக்குத்தானே, வெப்பநிலையை கூட்டின உடனே இந்த இலத்திரன் வெளியில போவார். இலத்திரன் வெளியேற்றப்படும். ரைட், இலத்திரன் இங்க வெளியேற்றப்படும். இந்த இடத்துல என்ன உருவாக்கப்படும்? துளை உருவாக்கப்படும். வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கும் போது போட்டுட்டு திருப்பி இதை சின்னனாக்கு இதை காட்டணும். இதுல இருந்து இலத்திரன் வெளியேறுது, இங்க துளை போமா உருவாக்கப்படுது. இந்த பாடம் ஈஸி. இதுல ஒரு எம்சிக்யூ கட்டாயம் வந்து கொண்டு இருக்குது. அதுக்காக தான் நான் கடைசியா என்னன்னா நீங்கள் இதை திருப்பி திருப்பி படிக்கல. அது ஒருக்கா ஞாபகம் வச்சிருந்தீங்க என்றால் நார்மலா அதை எக்ஸாம்ல எம்சிக்யூல கேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கும் போது அப்ப இங்க துளை உருவாக்கப்படும். ரைட், இலத்திரன் வெளியேற்றப்படும் என்று போடுவீங்க. துளை இங்க போவார், இலத்திரன் இங்க இருந்து வெளியேற்றப்படும். இலத்திரன் அங்கிருந்து வெளியேற்றப்படும், துளை உருவாக்கப்படும். இலத்திரன் வெளியேற்றப்படும், துளை உருவாக்கப்படும். இதே படத்தை இதை காட்டிக் கொள்ளுங்க. வெப்பநிலை சிறிது அதிகரிக்கும் போது வேண்டால் அதை டேஸ் பண்ணி கொள்ளும். இலத்திரன் வெளியேற்றப்படும், துளை உருவாகும். அந்த இடத்துல துளை உருவாகும். இலத்திரன் வெளியேற்றப்பட அந்த இடத்துல துளை உருவாகும். அந்த வெளியேற இலத்திரன் ஆறா இருப்பார்? சுயாதீன இலத்திரன். இலத்திரன் வெளியேற்றப்படுது என்றால் அவர் ஆறாக மாற்றார், சுயாதீன இலத்திரனா மாற்றார். இந்த நேரத்துல தான் மின்னை கடத்துறார். இப்ப 4ஆம் கூட்ட சிலிக்கன் ஏன் மின்னை கடத்துது? தாழ் வெப்பநிலையில இருக்கைக்குள்ள இலத்திரன் எல்லாம் இந்த பிணைப்புல ஈடுபடும். அதை வெப்பநிலையை சற்று கூட்டும் போது என்ன நடக்க போகுது? வெப்பநிலையை கூட்டேக்குள்ள இந்த இலத்திரன் பிணைப்பை விட்டு வெளியில வரும்.
அப்ப அது சுயாதீன இலத்திரனாக மாற அந்த இடத்துல துளை உருவாக்கப்படும். அந்த இடத்துல துளை உருவாக்கப்படும். இந்த பேசிக்கான ஐடியா விளங்கிக் கொள்ளும். இதை எழுதுவீங்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த படம் கூறியிருந்தால் கீழ வழிகளுமோ இலத்திரன் வெளியேற்றப்படும். பிரேக்கெட்டுக்குள்ள சுயாதீன இலத்திரன் அங்க துளை உருவாக்கப்படும் என்று போடும். துளை உருவாக்கப்படும். துளை உருவாக்கப்படும். துளை உருவாக்கப்படும். துளை உருவாக்கப்படும். இந்த படம் கீறி இந்த விஷயம் எழுதினால் ஓகேன்னு போடுவோம். அடுத்ததா குறைகடத்தியினுடைய வகைகளை பார்ப்போம். குறைகடத்தியின் வகைகள். எழுதினால் ஓகேன்னு போடுவோம்டா. எழுதினால் ஓகேன்னு போடுவோம். எழுதினால் ஓகேன்னு போடுவோம். அடுத்ததா குறைகடத்தியின் வகைகளை பார்ப்போம். படம் கீறி எழுதி இருக்க வேணும். ரைட். இனி இந்த குறைகடத்திய ரெண்டாக பிரிப்போம். ரைட். இது உங்களோட ஏ லெவல்ல கூட இந்த நோட்ஸ் உதவும். நான் அதை முதல்ல இருந்து படிப்பிக்கிற உலக பேச்சுக்காரருக்கு சொல்றேன். நான் இந்த பாடம் அப்படியே உங்களுக்கு ஏ லெவல்ல பிசிக்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இங்கேயே அடிப்படை விளங்கிக்கொள்ளுங்க. ஏ லெவல்ல வந்த உடனே சில பாத்திமா படிப்பிக்கணும், சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பிக்கவே மாட்டினா நீங்களாகவே படிச்சுக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் வரும். இதெல்லாம் கடைசி கடைசி பாடங்கள் சிலபஸ் நெருங்க அதுல சில பேர் என்ன செய்ய வேண்டாம், ஏ லெவல்ல இந்த பாடம் குறைவான வெளியிட்டு படிப்பிக்காம போயிடுவேன். ரைட். அடிப்படையை இங்க எடுத்துக்கொள்ளும்.
இனி நாங்கள் இந்த குறை கடத்திய ரெண்டாக பிரிப்போம். ஒன்று பார்த்தோம்னால் உள்ளீட்டு குறை கடத்தி. ஒன்று உள்ளீட்டு குறை கடத்தி. மற்றது பார்த்தோம்னால் வெளியீட்டு குறை கடத்தி. மற்றது வெளியீட்டு குறை கடத்தி. ஒன்று உள்ளீட்டு குறை கடத்தி, மற்றது பார்த்தோம்னால் வெளியீட்டு குறை கடத்தி. இப்ப நாங்கள் பார்த்தது இப்ப ஒரு சிலிக்கன் என்ன எப்ப மின்ன கடத்துற வெப்பநிலையை கூட்டிட்டு மின்ன கடத்துறதுக்கு என்ன காரணம்? அந்த நேரத்துல சுயாதீனமா இலத்திரன் வெளியிட பிணைப்புல ஈடுபடாமல் போக அந்த துளை உருவாக்கப்படுது என்று பார்த்துனாங்க. துளை உருவாக்கப்படுது. ரைட். ஆகவே இதுல இப்ப உள்ளீட்டு குறை கடத்தி என்று சொல்லி உள்ளீட்டு குறை கடத்தி என்றால், அதாவது இப்ப சாதாரணமாக நாங்கள் பார்த்த இந்த சிலிக்கன் ஜெர்மானியம் வெப்பநிலையை கூட்டேக்குல இலத்திரன் பிணைப்பை விட்டு போகுது, துளை உருவாகும். அதைத்தான் சொல்லுவோம் உள்ளீட்டு குறை கடத்தி என்று சொல்லுவோம். வெளியீட்டு குறை கடத்தி என்றால் இந்த சிலிக்கனையோடையும் ஜெர்மானியம், நாங்க மெயினா சிலிக்கனை தான் எடுப்போம், இவரோட வேற மூலகத்தை கொண்டு சீக்கிறது, மாசுபடுத்துதல் என்று சொல்லுவோம். அதால உருவாக போறதுதான் வெளியீட்டு குறை கடத்தி. உள்ளீட்டு குறை கடத்தி என்றது ஒரு இலத்திரனை வெளியேற்றத்துல அங்க துளை உருவாக்கப்படும். அது இந்த ரெண்டு பேர். வெளியீட்டு குறை கடத்தி என்றால் இந்த சிலிக்கனோட நான் 5ஆம் கூட்ட மூலகத்தையும் சேர்ப்பேன், சில சந்தர்ப்பங்கள்ல 3ஆம் கூட்ட மூலகத்தையும் சேர்ப்பேன். சில சந்தர்ப்பங்கள்ல 3ஆம் கூட்டம். இதை நாங்கள் 2 வகையில பார்ப்போம். பி வகை குறை கடத்தி, என் வகை குறை கடத்தின்னு பார்க்கணும். முதல் குறை கடத்தி என்று போட்டு அதை 2ஆ பிரியும், குறை கடத்தி என்று போட்டுட்டு அதை 2ஆக பிரியும், குறை கடத்தி என்று போட்டுட்டு அதை 2ஆ பிரியும். ஒன்று உள்ளீட்டு குறை கடத்தி, மற்ற வெளியீட்டு குறை கடத்தி. ஒன்று உள்ளீட்டு குறை கடத்தி, மற்றது 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 வெளியீட்டு குறை கடத்தி. உள்ளீட்டு குறை கடத்தி, மற்றது வெளியீட்டு குறை கடத்தி. உள்ளீட்டு குறை கடத்திக்குள்ள எழுதுவோம். உள்ளீட்டு குறை கடத்திக்குள்ள